ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்வா சௌத்தை வந்து கொண்டாடுறாங்க. நாளைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. வடக்க வந்து இந்த பண்டிகை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. எப்படி வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அலங்கரிச்சாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் மருதாணி விடுறோம். கை ஃபுல்லாகவே மருதாணி விட்டுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. பியூட்டி பார்லர் பக்கமே நம்ம போக முடியாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் என்னெல்லாம் வந்து பண்ணணும், ஃபேஷியல் ப்ளீச் எல்லாமே பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு உண்டான ட்ரெஸ்ஸை வந்து நாளைக்கு புதுசாக வந்து போடுவாங்க. கல்யாண பொண்ணு மாதிரி வந்து புது ட்ரெஸ்ஸை வந்து போட்டு காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த விசேஷம். ஃபுல்லாகவே வந்து அலங்காரம் அப்படி பண்ணியிருப்பாங்க. முட்டை போட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி குடிக்காமல் அப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லாகவே அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு லிப்ஸ்டிக் போட்டு கண்ணை போட்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி இப்படி ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 5-6 பேராக சேர்ந்து அப்படி சுற்றி வர வட்டமாக உட்காந்து அந்த பொம்மையை ஒவ்வொருத்தருக்கா பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாம் விட்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு சின்ன பானை மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா வந்துடும். நிலா வந்தோடனே அப்படியே வீட்டுக்காரர் கண்டிப்பாக எல்லாரோட வீட்டுக்காரரும் வரணும். மொட்டை மாடிலையோ ரொம்ப இல்லை மைதானத்துலேயோ எங்கேயாவது வீட்டுக்காரர் நிற்க வச்சு இந்த சல்லடை மூலமாக அவரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன பானை இருக்கும். இந்த பானையில் தண்ணி வச்சு அப்படி செய்வாங்க. சில பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வந்து தண்ணி வந்து அவருக்கு கொடுப்பாங்க. ஜூஸோ இல்லை ஸ்வீட்டு ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அது வரையும் சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு ராத்திரி தான் வந்து அந்த ஸ்வீட்டுக்காரரை பார்த்துட்டு சல்லடையில் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜூஸு ஏதோ கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்வீட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா இடமே கொண்டாடுறாங்க. இப்போ நான் தச்சலாக தான் பஜாருக்கு போகலாம் நான் போயிருந்தேன். எல்லா இடமும் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு ஒரு மருதாணி கூட்டமாக எல்லோரும் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை பண்ணத்துக்கு வந்து ஒவ்வொரு வருஷமே புதுசு புதுசாக தான் அந்த சொம்பு வாங்குவாங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே தான் விளக்கில் ஏற்றுவாங்க. பார்த்தேன் ஃபுல்லாக சொம்பாக அங்கே வச்சுருக்காங்க. பூஜை பண்ணத்துக்குள்ளான படங்கள் எல்லாமே வந்து புதுசு தான் வாங்குவாங்க. பஜாருக்குள்ளேயே நான் போகல, வெளியிலே இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். சும்மா இப்போல்லாம் வந்து நான் போகிறதே இல்லை, அவ்வளோ கூட்டம். கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம், நிறைய கூட்டமாக இருக்கிறதுனால உள்ளே நான் போகல. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பஜாருக்குள்ளலாம் எப்போவுமே நான் போக மாட்டேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் 2 மாதம் முன்னாடி மொபைல் தொலைஞ்சிது, சாவி தொலைஞ்சிமோ பயந்துமே நான் உள்ளே போகிறது கிடையாது. அதனால தான் இப்போவும் நான் வந்து அங்கே போகவே இல்லை. இது வந்து திருமணம் ஆனவங்க மட்டும்தான் கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டால் சில சமயம் சொன்னால் இப்போ நிச்சயம் ஆயாச்சு அப்படின்னாக்க அந்த பெண்களும் வந்து கொண்டாடலாம். ஏன்னா இவங்க தான் வந்து கணவர் அப்படின்னு தெரிஞ்சிடும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா. இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பூஜையை கொண்டாடலான்னு போன வருஷம்லாம் சொன்னாங்க. ஆனால் வருஷம் உண்டா அப்படின்னா அதை பற்றி எதுவும் தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். 30 ரூபாய்க்கு வந்து பூரி கொடுக்குறாங்க. பூரியும் சோடையும் பொதுவாக கடைகள்லாம் 80 ரூபா இல்லை 40 ரூபா. இங்கே ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுமாராக தான் இருக்கும். ரொம்ப வந்து நல்லா இருக்காது. இந்த பூரி சாப்பிட்றதுக்கே வந்து பஜாருக்கு எல்லாருமே வந்து போவாங்க. நான் கூட வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் சொன்னாங்க நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து கணவர் தான் தெரியும் அப்படின்னு கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்கள் அக்கா பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிச்சயம் ஆயிருக்கு, 1 வாரம் தான் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கொண்டாடுமா அப்படின்னு வந்து தெரில. கொண்டாடலாம், அடுத்த வருஷத்துலேருந்து கொண்டாடுவாளா தெரியல. ஏன்னா அவள் ராஜஸ்தானி தான். அதனால் அவள் இருந்தாலும் பிறந்து அது வளர்ந்துருக்கா இந்திக்கார. அதனால் அந்த அவங்க உறவுக்காரங்க எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. அப்படிங்கும்போது அதையும் வந்து கொண்டாடலாம். இப்போ வந்து இப்போ வந்து தமிழ்காரங்க கூட வந்து இப்போ டெல்லியிலே இருக்கிற தமிழ்காரங்க நிறைய பேர் வந்து இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கணவருக்காக தான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரையும் தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்காங்க. அதனால நம்மளும் என்ன பண்ணுவோம்னு இங்கேயே இருக்க தமிழ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் இதே மாதிரி பூ ட்ரெஸ் போட்டு எல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. இது வந்து தமிழ் பண்டிகை கிடையாது, இந்திக்காரங்க பண்டிகை தான். இருந்தாலும் இவங்க வந்து டெல்லியிலே இருக்கிறதுனால இந்த பண்டிகையை வந்து இவங்க கொண்டாடுறாங்க. நான் கூட கேட்டிருக்கேன், நீங்கள் தமிழ்காரங்க எதுக்காக அப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை நாங்கள் இங்கேயே காலங்காலமாக இருக்கிறது நல்லது தானே, கணவருக்காக வந்து பட்டினி இருந்து விரதம் இருக்கிறது ஒரு நல்லது தானே, அதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அது அவங்கவுங்க இஷ்டம். நாளாக வந்து கொண்டாட மாட்டேன். நாளை என்றைக்கு என்னுடைய தமிழ் பண்டிகை மட்டும்தான் கொண்டாடுவேன் தவிர இந்திக்கார பண்டிகைலாம் நான் என்றைக்குமே வந்து நான் வந்து கொண்டாடவும் மாட்டேன், கொண்டாடினதும் கிடையாது.
தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும். அதனால் ஒரே கூட்டம், மருதாணி ஒருத்தர் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. அங்கே வளையல் வாங்குறதுக்கு மேட்சாக புதுசாக ட்ரெஸ் வாங்குறதுக்கு வருவாங்க, அதுக்கு மேட்சாக வளையல் வாங்குவாங்க, அப்புறம் மேக்கப் போடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு போவாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பாருங்கள், அந்த பக்கம்லாம் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த சேனலில் மோட்டிவேஷன் வீடியோ தான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். மறக்காமல் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து மானிட்டேஷன் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.